வாங்க. ஐசுமா, நல்லா இருக்கியா? ம் நல்லா இருக்கேன் ஆண்டி. இன்னும் என்ன ஆன்ட்டி ஆன்ட்டின்னு சும்மா வாய் நிறைய அத்தைன்னு கூப்பிடு. ம் நல்லா வெக்கப்படுறா. இருங்கண்ணே, நீங்கள் வர விஷயத்த சரவணாக்கிட்ட இன்னும் சொல்லலை. அதான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா, நாங்க இங்க வெயிட் பண்றோம். நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. காப்பி டீ எதுவும் குடிக்கிறீங்களா? இல்லம்மா, வரும்போது தான் நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம். ஐஸ் தான் சமைச்சிருந்தா. அட அப்படியா? என் மருமக அப்ப நல்லா சமைப்பா போலயே. சரிண்ணே, 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருங்க. நான் சரவணா கூட்டிட்டு வந்துடுறேன். தம்பி, எங்கேயும் வெளியே கிளம்பிட்டு போல? ஆமாம்மா, வீட்ல இருந்து என்ன பண்ண போறேன், அதான் ஹாஸ்பிட்டல் போலான்னு. தம்பி, இன்னைக்கு தான் ஜான்சி டாக்டர் வருவாங்கல்ல, நீ எதுக்கு போய்கிட்டு? அவங்க பார்த்துக்கிட்டோம். எதுக்குமா வீணா வீட்ல இருந்து என்ன பண்ண போறேன்? நான் போயிட்டு வரேன். அதுக்கில்ல தம்பி, கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு. எங்கம்மா? எங்கனாலும் நீங்க போங்க, நான் வரமாட்டேன். தம்பி, ஐஸோட அப்பாவும் கீழே இருக்காங்க. அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? என்ன தம்பி தெரியாத மாதிரி கேட்குற? கல்யாணம் வச்சிருக்கோம், அவங்க எதுக்கு வருவாங்க? இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு, அதான் போய் முகூர்த்தப்பட்டு எடுத்துட்டு வந்துடலான்னு பாக்குறேன். அம்மா, எதுக்கு இப்படி என் உசுரை போட்டு வாங்கிட்டு இருக்கீங்க? நான் கல்யாணமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானோ முகூர்த்தப்பட்டு எடுக்கணும் வான்னு கூப்பிட்டு இருக்கீங்க. நான் வர முடியாது, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க. என்ன தம்பி இப்படி பேசுற? அவங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்லப்பா இந்த கல்யாணம் நடக்கணும்னு. நீ என்னடானா இப்போ வரைக்கும் இவ்வளோ பிடிவாதமா இருக்க? பாவம் அந்த மனுஷன் பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்னன்னு சொல்லி நான் அனுப்புவேன் சொல்லு. அம்மா, அது உங்க பிரச்சனை, எனக்கு தெரியாது. நான் இந்த கல்யாணம் ஆரம்பத்துல இருந்து வேணாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் பிடிச்ச பிடிவாதத்துல என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தம்பி இப்படிலாம் பேசாதப்பா. அம்மா எல்லாமே உன் நல்லதுக்காக தான் செய்வேன். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்ப்பா இப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கிறேன்? ஐசு பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை பாரு. அவங்க அப்பாவும் நல்ல மனுஷன். நம்ம சொன்ன வார்த்தையை நம்பி தான் இப்போ பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு குடும்பம் நமக்கு அமையுமா சொல்லு? அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளையை வளர்த்தாரு. இப்போவும் பாரு, அவ்வளோ கஷ்டத்துலையும் அங்கேயும் இங்கேயும் பணத்தை புரட்டி அந்த பிள்ளைக்கு நகையை சேர்த்துட்ருக்காரு. இப்படி ஒரு சம்மந்தம் நம்ம எங்கே தேடினாலும் கிடைக்காது தம்பி. ஐஸை பத்தியும் ஐஸோட அப்பாவை பத்தியும் உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக கல்யாணம்லாம் என்னால பண்ணிக்க முடியாது. ஆரம்பத்துல என்னமோ ஐஸை விரும்பினது உண்மைதான், ஆனா இப்ப என் மனசுல சுத்தமாவே இல்ல. எல்லாரும் விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா சொல்லு? அந்த பிரச்சனை எல்லாம் நடந்ததாவே இருக்கட்டும், அதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. அதையும் மறந்துட்டு நீ ஐஸை கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் உன் வாழ்க்கைக்கும் நல்லது. அம்மா, சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏஜு பாவம் என்ன நம்பி இருக்கா. இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன், இதுக்கும் மேலேயும் நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. ஆனா ஒன்று, அந்த தேஜுவை மட்டும் நீ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இப்பவே எங்கேயாவது போயிடுறேன். என் பிள்ளை என்ன பாடுபட்டு வளர்த்தேன், என் பேச்சு இப்படி கேட்காம நடந்துக்குதே. அழாதீங்க. அழாம என்ன பண்ண சொல்ற தம்பி? ஒத்தைக்கு ஒரு பையனு எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன். ஏன் இஷ்டப்படி ஒரு கல்யாணம் கூட என்னால் பண்ணி பார்க்க முடியல. ஏதோ ஒரு பொண்ணுக்காக அம்மா கிட்டேயே ஏத்து பேசிக்கிட்டு இருக்க நீ. அம்மா, ஏமா இப்படி பண்றீங்க? ஏஜு பாவம்மா. யாரோ ஒரு பொண்ணுக்காகலாம் யோசிக்கிறேன். பெத்த அம்மா என்னை பத்தி நீ யோசிக்க மாட்டேங்கிறல்ல. அம்மா, அம்மா எந்திரிங்க. என்னாச்சு? அம்மா, அம்மா, அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா எந்திரிங்க. அம்மா எந்திரிங்க. அம்மா, முதல்ல அழுகையை நிப்பாட்டுங்க. இந்தாங்க தண்ணியே குடிங்க. காலையில நீங்க பிரஷர் மாத்திரை போட்டீங்களா இல்லையா? இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். எனக்கு தண்ணிலாம் வேணாம் தம்பி, நான் இப்படியே செத்துறேன் விடு. உன் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ தான் என் விருப்பப்படி எதுவுமே பண்ண மாட்டேங்கிறியே. என்னை விட்டு தம்பி. அம்மா, முதல்ல கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்க. அழுகையை நிப்பாட்டுங்க. ஐஸை தான் கட்டுவேன்னு என் தலையில் அடித்து சத்தியம் பண்ணு, அப்போ தான் என் தண்ணியை குடிப்பேன். இல்லைன்னா ஒரு வாய் கூட நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல தண்ணியை வாங்கி குடிங்க. முடியாது தம்பி, நீ முதல்ல சத்தியம் பண்ணு. தலையில் அடித்து சத்தியம் பண்ணு, ஐஸை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு. மா, தேஜு பாவமா. எனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம். நான் ஆசைப்பட்ட பொண்ணோட உன் கல்யாணம் நடக்கணும். நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு தம்பி. சரிம்மா, நான் உங்க மேல சத்தியமா சொல்றேன். நான் ஐஸையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். தண்ணியை புடிங்க, குடிங்க. எனக்கு இது போதும் தம்பி, இது போதும். நான் கீழே வெயிட் பண்றேன், நீ சீக்கிரம் வா. தம்பி, நல்ல நல்ல கலரா எடுத்து போடு. என்ன ரேட்டுக்குள்ள வேணும்னு சொன்னீங்கன்னா அதை பார்த்து எடுத்து போட்டுருவேன். எல்லாத்தையும் எடுத்து போட்டு களைச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. சூர்யா, ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள ஓகே தானம்மா? 50,000மா? அதுக்கு எத்தனை சேரீ எடுத்துடலாம். அந்த ஒரு நாள் தான் கட்டுவோம், அதுக்கப்புறம் ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே தூக்கி வச்சுருவோம். அதுக்கு எதுக்கு அவ்வளோ ரேட்டு போட்டு எடுக்கணும்?
சோஃபிமா, பட்டு புடவை ஒரு நாள் தான் கட்டுவ, ஆனாலும் எத்தனை பேர் பார்ப்பாங்க. எங்க வீட்டு பிள்ளை நீ, உனக்கு எடுக்கிறதுக்கு கணக்கு பார்த்துட்டு இருக்க முடியுமா சொல்லு? ஆமாம் சோஃபிமா, கல்யாண பட்டெல்லாம் நல்லா விலை கூட எடுத்தாதான் நல்லா இருக்கும். நிறைய பேர் வருவாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. அதனால் நீ ரேட்டெல்லாம் எடுத்து பார்க்கவே கூடாது. உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லு, அதை எடுத்து போட சொல்கிறோம். மொத்தமாக எடுத்து போடுங்க, நாங்கள் எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து எடுத்துக்கிறோம். தேஜு, சாரி செலக்ட் பண்ணாம இங்க வந்து நிக்கிற. சாரிலலாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை மச்சான். அம்மா ஏதாவது நல்லதா பார்த்து எடுத்துட்டு வந்துக்கும். என்ன இப்படி சொல்லிட்ட? சூர்யா கல்யாணத்துல நீ தான் துணை பொண்ணு, நான் தான் துணை மாப்பிள்ள. எனக்கு வேணா நான் சாரி செலக்ட் பண்ணி தரவா? சும்மா இருங்க மச்சான், நீங்க வேற. அவன் அவன் இருக்கிற நிலைமை தெரியாம. என்ன தேஜு இப்படி சலிச்சுக்கிற? அங்க பாரு, அந்த சாரி கலர் உனக்குன்னே ஏத்த மாதிரி இருக்கும். இது இந்த சாரி. ஆமா, கலரை பாரு, அப்படியே பஞ்சு மிட்டாய் கலர்ல தக தக தகன்னு மின்னுது. சேலையை மட்டும் நீ கட்டிட்டு வந்தேன்னு வெயி, சூப்பரா உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு போட்டுடலாம். பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பட்டு பண்ண ரவிக்க போட்டு. சும்மா இருங்க மச்சான், நீங்க வேற. சரி சரி, சிரிச்சுட்டே அப்படியே மழுப்பாத. ரொம்ப டல்லா இருக்கே, என்ன சங்கதி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நடிக்காத தேஜு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இத்தனை வருஷமா கூட இருக்கேன். ஒன்றும் இல்லை மச்சான், நேற்று சரவணாவோட அம்மாவை பார்த்தேன். அவங்க இனிமே சரவணாவை எந்த தொந்தரவும் பண்ணாத, விட்டு வேலைக்கு போயிருன்னு சொன்னாங்க. அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. என்ன மச்சான், நான் என்ன ஜோக்கா சொல்றேன், பல்ல பல்ல காட்டுறீங்க. நானே எவ்வளோ வருத்தத்தில் இருக்கேன் தெரியுமா? தேஜுமா, இதெல்லாம் ஒரு விஷயமா? ஐஸோட அப்பா இருக்காரே, எப்போ பார்த்தாலும் என் பொண்ணு தான் சொல்லுதில்ல, பின்னாடி வராதிங்க தம்பி இப்படின்னு சொல்லிட்டே தான் இருப்பாரு. அதுக்காக நான் ஐஸு பின்னாடி போகாமல் இருக்கேனா, இல்லை அவள் லவ் பண்ணுறதா நிறுத்திட்டேனா? எந்த வீட்டில் லவ்வுக்கு உடனே ஓகே சொல்லியிருக்காங்க சொல்லு? எல்லார் வீட்லேயும் இதே கதை தான். ஏன் நம்மகிட்ட இருக்காங்கல்ல. புரியா மச்சான், சோஃபியா தான் லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதும் உடனே சரின்னு சொன்னாங்க. நீங்களும் ஐஸு வீட்டுக்குலாம் கூட்டிட்டு வந்தீங்க. அத்தை ஏதாவது சொன்னாங்களா? எங்கள் அம்மா வேற, எங்கள் அம்மாவுக்கு எங்கள் சந்தோஷம்தான் முக்கியம். அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு எங்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. வரப்போகிற மருமக காசு பணம் இதெல்லாம் கொண்டு வரணும்னு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அதனால தான் எங்கள் அம்மா எதுனாலும் சரின்னு சொல்லுது. ஆனால் ஐஸோட அப்பாவுக்கு அப்படி இல்லை. தான் பொண்ணு போகிற இடத்துல கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிற கவலை அதிகமாக இருக்குது. அதனால தான் பயப்படுறாரு. சரி, அப்போ சரவணாவோட அம்மா அவங்க எதுக்கு பயப்படுறாங்க? ரவணாவோட அம்மாவுக்கு ஆல்ரெடி ஐஸு வீட்டை பற்றிலாம் நல்லா தெரியும். நல்லா தெரிஞ்ச பொண்ணுங்கிறனால அவள் தான் சரிப்பட்டு வருவான்னு நினைக்கிறாங்க. கல்யாணம் நடக்கிற வரைக்கும் ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்மளாம் அதெல்லாம் பெரிய விஷயமாவே எடுத்துக்கூடாது. எப்படி மச்சான், இவ்வளோ நடந்தும் நீங்கள் மட்டும் இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? இருக்கு தேஜுமா, ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம சூர்யா சோஃபி கல்யாணம் முடிகிற வரைக்கும் எதையுமே காட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் வருத்தப்பட்டா அடுத்து சோஃபி சந்தோஷமாகவே இருக்க மாட்டா. நம்ம வாழ்க்கை தான் இப்படி இருக்கு, அவங்க லைஃப் அது சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தான் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் மச்சான், நீங்கள் சொல்கிறது சரிதான். நம்மளால அவங்க சந்தோஷமும் கிடக்கூடாது. சரி வாங்க, நம்மளும் போய் சாரி செலக்ட் பண்ணுவோம். சரி தானே தேஜு, இதை எடுத்துக்கோ, உனக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்கும். வாங்க மச்சான், வாங்க போகலாம். எனக்கும் சாரி எடுக்கணும். அப்பதான் சூர்யா மச்சான் கல்யாணத்தில் நானும் பொண்ணு மாதிரி அழகாக இருப்பேன். சரி வா. ஏக்கா, ஐஸுக்கு முதல்ல முகூர்த்தப்பட்டி எடுத்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அண்ணே நகை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் அன்னைக்கே என்ன சொன்னேன், ஐஸுக்கு எல்லா நகையும் நானே போட்டு கட்டிக்கிறேன் தானே சொன்னேன். நீங்கள் என்ன நகை எடுக்கிறேங்கிறீங்க? நீங்க என் பொண்ணுக்கு நகை போட்டு கட்டிக்கிறது சந்தோஷம்தான், ஆனா என் பொண்ணுக்கு நான் செய்ய வேண்டிய முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. சரிண்ணே, ரொம்பலாம் சிரமப்படாதீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணுங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, நானும் பையனும் பார்த்துப்போம். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். பாத்தி ஐசுமா, உன் மாமியார் உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு புரிஞ்சு நடந்துக்குமா? சரி தே. வாங்கம்மா, என்ன பாக்குறீங்க? கல்யாணத்துக்கு முகூர்த்தப்பட்டு எடுக்க வந்திருக்கோம். எத்தனை ஸ்டோர் போகணும்? ஏய் தம்பி, இவங்களுக்கு முகூர்த்தப்பட்டு கூட்டிட்டு போய் காமி. வேலை கலெக்ஷனா வந்திருக்கு, போய் பாருங்க.
ரெண்டு பேரும் போய் Dress போய் போட்டு பார்த்துட்டு வாங்க. முகூர்த்த பட்டுலாம் எடுக்கணும்ல. சரிங்க ஆண்டி. சாரி அனீஷ். விட்டு போயிட்ட மனச வெட்டி வீசிட்ட உசுரு. ஐஸ்மா சீக்கிரம் போட்டு பார்த்துட்டு வாமா. ஐஸ் லெஹங்காவை போட்டு பார்த்துட்டு வரட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வேணா saree ஏதாவது செலக்ட் பண்ணி வைப்போமா? சரிங்கக்கா, எப்படியும் போட்டுட்டு வரதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளேயும் நம்ம 2-3 saree பார்த்து வைப்போம். தம்பி எங்க போச்சு? தம்பி வெல்கம் சார். எந்த மாதிரி ஜுவல்லரி பார்க்குறீங்க? நியூ டிசைன்ஸ் நிறைய லான்ச் ஆயிருக்கு. நான் காட்டுறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணுங்க. அந்த மேல இருக்குல்ல, அதை எடுத்து காமிங்க. இந்தாங்க சார், பாருங்க. சோஃபி, இது எப்படி இருக்கு? சூர்யா, நல்லா தான் இருக்கு, பட் ரொம்ப கிராண்டா தெரியுமே. அதனால என்ன, கல்யாண பொண்ணுக்கு கிராண்டா தான் இருக்கணும். பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா எடுக்கலாம், இல்லைன்னா வேற டிசைன்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீ கேட்கும் போதே தெரியுது உனக்கு பிடிக்கலன்னு. இரு, வேற டிசைன் காமிக்க சொல்றேன். சூர்யா, அது அது சூர்யா, உங்களுக்கும் அதான் பிடிச்சிருக்கா? ஆமா சோஃபி, நம்ம 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட். அது எடுங்க. இந்தாங்க சார். சோஃபி, இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். இரு, வச்சு பார்ப்போம். சூர்யா, அதெல்லாம் வேணாமே, நல்லா இருக்குல்ல, இதே எடுத்துப்போம். கலரையே கையில வச்சு பார்க்கறத விட உன் கழுத்துலயே போட்டு பார்த்தா உனக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு இப்பவே தெரிஞ்சுக்கலாம்ல. இரு, போட்டு விடுறேன். இந்த நெக்லஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்குமா? சும்மா சொல்லாதீங்க. நிஜமாவே சொல்றேன், உனக்கு இந்த நெக்லஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இதையே பேக் பண்ணிருங்க. சரிங்க சார். உங்க 2 பேரையும் எதுக்கு துணி எடுக்க கூட்டிட்டு வந்தோனே தெரியல. வந்ததுலேருந்து 2 பேரையும் ஆளை காணும். நீ விடுங்க மைனி, சின்ன சிறுசுங்க அங்கேயும் இங்கேயும் தனியாக இருக்கணும்னு நினைக்கும். அதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு அதான் நம்ம ட்ரெஸ் எடுத்துட்டோம்ல, விடுங்க. சும்மா மருமகனே, 2 பேரும் இங்கே நில்லுங்க. சோஃபியும் சூர்யா தம்பியும் நகை எடுக்க போயிருக்காங்க. வந்தது கூப்பிட்டுட்டு வாங்க. நாங்கள் கீழே சாரிக்கு பில்லெல்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணுறோம். வாங்க. சரிம்மா, நீ போ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வருத்தத்தை மூஞ்சிலே காட்ட மாட்டேன்னு சொன்னீங்க. இப்படி சோகமா நிக்கிறீங்க. இப்போ சோஃபியும் சூர்யா மச்சானும் வந்துருவாங்க. கொஞ்சம் சிரிச்ச மாதிரியே இருங்க. நானும் என் லவ் மேல இருக்கிற நம்பிக்கையில ஐஸு நானும் எப்படியாவது ஒன்று சேர்ந்துருவோன்னு நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. 2 பேருக்கும் saree எடுக்கிற வரைக்கும் வந்துட்டாங்க. மச்சான், நீங்க தானே சொன்னீங்க லவ்ல இதெல்லாம் சாதாரணம்னு. விடுங்க, பார்த்துக்கலாம். மச்சான், சோஃபியும் சூர்யா மச்சானும் வராங்க. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருங்க. சூர்யா, ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு போல. எருமை, நாங்கள் ஷாப்பிங் முடிச்சது இருக்கட்டும், நீ எங்கடா போய் தொலைஞ்ச? நாங்க எங்க போக போறோம், இதே இடத்த தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம். ஷாப்பிங்லலாம் எங்களுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை சோஃபி. அட்லீஸ்ட் தேஜுவாவது வந்திருக்கலாம். சாரி செலக்ட் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உங்கள் அண்ணனுக்கும் ஒன்றும் தெரியல. சாரி சோஃபி, நான் வரலான்னு தான் நினைச்சேன். அதான் நீங்களே செலக்ட் பண்ணிட்டீங்களே. சரி வாங்க, இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். எப்போ? என் 60ஆம் கல்யாணத்துக்கா? அது நீ உயிரோட இருந்தா பாப்போம். வா இப்ப போவோம். லூசு. சோஃபி, அனீஸும் தேஜும் பேசுறத பார்த்தா ஏதோ நமக்காக சும்மா வாய் வார்த்தையா சிரிச்சு பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம் சூர்யா, எனக்கும் அப்படி தான் தோணுது. ஏதோ பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் காலையில் 2 பேரும் நல்லா தானே வந்தாங்க, திடீர்னு என்ன ஆயிருக்கும்? என்னன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சரியாகணும். அவன் 2 பேரும்